ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வையுங்க. கடாய் நல்லா சூடாகணுங்க. சூடானதுக்கப்புறம் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், சோம்பு, சீரகம், குருமிளகு இது 3 போடுங்க. நல்லா வணக்கிடுங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, பாருங்க, கல்பாசி, பிரியாணி இலை, கசகசா கொஞ்சமாக போடுங்க. அதையும் நல்லா வணக்கி விடுங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு 5 வரமிளகாய் போட்டுக்கணும். தேங்காய் தேவையான அளவு 1/2 மூடி. நல்லா தேங்காயை நல்லா வதக்குங்க. பார்த்தா இதில் எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்குங்க. வதக்கும் போது அப்படியே எண்ணெய் பசுக்கு அதில் வந்துருங்க. அப்படியே கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் லேசாக வதக்குங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ திரும்ப அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். 2 கரண்டி ஊற்றிக்கணும். அதில் வெங்காயம் இந்த அளவு போட்டுக்கோங்க. 1 கப் அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு 6-7 பல் போட்டுக்கோங்க. இஞ்சி 6-7 பல் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. வதங்கினாட்டா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த சைஸ் ஸ்பூன் அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. தனியாத்தூளுங்க. நல்லா அதையும் ஒரு வதக்குங்க. வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிளகாய் பொடிங்க. அதுவும் ஒரு தொலைவிடுங்க. இப்போ இதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் 2 குழிக்கரண்டியெல்லாம் ஊற்றுங்க. சிக்கனுக்கு எண்ணெய் ஊற்றினாதாங்க நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு 2 இலை 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க எண்ணெயில். கசகசா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் 2 வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் 4 கீரி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்குங்க எண்ணெயிலேயே. இஞ்சி, பூண்டு, இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கும்போது லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிடாம வதக்குங்க.
3 தக்காளி பழத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் எண்ணெயில் போட்டு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா வதக்கணுங்க. நல்லா அப்படியே வதக்கிட்டே இருந்தீங்க. நல்லா தக்காளி நல்லா வதக்கணும். அடி பிடிச்சிடாம நல்லா தொலைவி விட்டே இருங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடாம. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் 1 கிலோ எடுத்து நல்லா தனியாக உப்பும் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கழுவி வச்சதை உள்ளே போடுங்க. 1 கிலோ சிக்கனுங்க நான் எடுத்துருக்கிறது 1 கிலோ சிக்கனுங்க. நல்லா தொலைவி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா தண்ணியாக வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மிளகு எடுத்து ஊற்றுங்க. பாருங்க, நம்ம வணக்கி வச்சுருக்கிறத எடுத்து ஆட் பண்ணுங்க. மிளகு அரைச்சி வச்சதெல்லாம் ஆட் பண்ணுங்க. வெங்காயம், தேங்காய், மிளகு எல்லாம் போட்டு அரைச்சதெல்லாம் ஆட் பண்ணுங்க. இதை நல்லா தொலைவி விடுங்க. கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணலாம். மிக்சியை கழுவி ஆட் பண்ணுங்க. அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சிடலாங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸு, செட்டிநாடு சமையல் சிக்கன் குழம்பு சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. நல்லா வெந்துடுச்சுங்க சிக்கன்லாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.